எல்லா விதத்திலையுமே வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியும். முன்னாடி எல்லாம் வேலி கட்டுறது கட்டையில கட்டுவாங்க, குச்சி வச்சு கட்டுவாங்க. இப்பெல்லாம் ஃபுல்லா இரும்பு சட்டை வச்சு கட்டியிருக்கிறாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் எல்லாருக்கும் பாதுகாப்பு. விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் களத்துல இறங்கி குதிச்சு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி களத்தை ரெடி பண்ணிருக்கிறாங்க. மாட்டுக்கு எந்த சேதாரம் இருக்கக்கூடாது, வீரர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும். அந்த வகையில ரொம்ப லாபகமா நடந்துகிட்டு இருக்குது இப்ப வரைக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. ஐயா, இன்னொரு ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பாரம்பரியம் சார்ந்தது. அதாவது ஒரு சொல்லு இருக்கும், ஆண் மாட்டை வந்து ஆரோக்கியமான நல்ல வீரியமான ஆண் மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி அது என்ன அப்படின்னா, ஒரு அருமையான மாடு, அதாவது வீரம் செறிந்த ஒரு மாடு, அந்த மாட்டை யாராலுமே அடக்க முடியலைன்னா மாட்டுக்கு கல்யாணம். யாராலையும் அடக்க முடியல மாட்டு கல்யாணம் என்னன்னா, அந்த மாட்டுக்கிட்ட கொண்டு போய் பசுவை கொண்டு வந்து விட்டு சேர்க்கை பண்ணி குட்டிகளை பெறுவார்கள். ஏன்னா அப்பதான் ஹெல்த்தியா வரும்னு சொல்லி இதை பத்தி ஹிட்லர்லாம் கூட சொல்லியிருக்காரு நிறைய. அப்ப அது மனிதர்களை பத்தி சொன்னார் ஹிட்லர். அப்ப இந்த காளை ஜெயித்து விட்டால் அதுக்கு கல்யாணம், காளை தோத்து விட்டால் பிடித்தவனுக்கு கல்யாணம். இதுதான் உள்ளதுல. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரியான அந்த இப்ப முந்தியெல்லாம் இப்ப மீடியா நல்லா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மீடியாஸ் இப்படி வந்துருச்சு. இப்ப ஒரு பெரிய நடிகர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. மணி, பவர், பாப்புலாரிட்டி தான் சமூக அங்கீகாரம் தானே மனிதனுடைய வாழ்க்கையில் தேடல். இதுல வந்து இந்த சல்லிக்கட்டு பிடிச்சா அந்த குறிப்பிட்ட வட்டாரத்துல அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் அவன் வீரன்னு போற்றப்படுவான். அதுக்காகவே எல்லாரும் வந்து இறங்குனாங்க. அது ஒரு பெரிய வீரத்தினுடைய விளைநிலமாக அது இருந்தது. அதை முத அந்த சல்லிக்கட்டுல பிடிச்சிட்டு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வாடிவாசல்ல வெளியே கொண்டு வரும்போது அந்த காளை அங்கேயும் இங்கேயும் இப்படி திருப்புவாங்க. என்ன காரணம்னா, இந்த சைட்ல இருக்கவங்களை எல்லாம் அது பார்த்துக்கும். அது காளையினுடைய ஸ்டைல் இல்ல, அது அதோட அழகை காமிக்கல. சைட்ல எல்லாத்தையும் ஓஹோ இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க, அது அலர்ட் ஆகும். அப்புறம் இன்னொன்னு, எந்த பக்கம் வெளியே போறது, எப்படி வெளியே போறது, அந்த காளைக்கு அந்த டோபோகிராஃபியை வந்து ஸ்டடி பண்ணும். அதுக்கு தான் ஒரு ரவுண்ட் வருவாங்க, 50 அடி கொண்டு போகணும். அப்படியே கொண்டு போய் எல்லாம் பார்த்த பிறகு அது தன்னை புரிஞ்சுக்கும், இங்க இருந்து வந்தா நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு.